மதுரை சித்திரை திருவிழா 2025 மீனாட்சி அம்மன் கோயில் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இருந்தாலும் இக்கோவில் பற்றி பலரும் அறியாத பல அற்புத தகவல்கள் உள்ளன. மதுரையில் தற்போது இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் நடந்து வருகிறது. இந்த சமயத்தில் அன்னை மீனாட்சியை பற்றியும் இக்கோயிலின் சிறப்பு பற்றியும் தெரிந்து கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதோடு இருந்த இடத்தில் இருந்தே அன்னை மீனாட்சியின் அருளையும் பெற முடியும். மதுரை என்றதுமே நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோயில்தான். மதுரை ஊரெங்கும் கோயில்கள் இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோயிலின் சிறப்பே தனிதான். ஈசன் தன் திருவிளையாடல்கள் பல நிகழ்த்தியதும் இந்த கோயிலை சுற்றித்தான். ஒரு ஆண்டில் 274 நாட்கள் திருவிழா காணும் தலம் இது. நவ கிரகங்களில் புதன் தலம் இந்த தலம். இங்கு வந்து அன்னையை வழிபாடு செய்தால் திருமண வரம் கைகூடுவதோடு கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை. மதுரையே மீனாட்சி, மீனாட்சியே மதுரை என்று சக்தி பீடங்களில் சிறப்பித்து கூறப்படும் தலம் இது. இந்த பீடத்துக்கு ராஜமாதங்கி சியாமலா பீடம் என்றும் பெயர். இங்கு அரசாட்சி செய்யும் அன்னை மீனாட்சிக்கு அபிராமவல்லி, அங்கேயர்கண் குமாரி, கற்பூரவல்லி, குமரித்துறையவள், கோமகள், சுந்தரவல்லி, பச்சை தேவி, மரகதவல்லி, தடாதகை, அபிஷேகவல்லி, பாண்டி பிராட்டி, மதுராபுரி தலைவி, மாணிக்கவல்லி, மும்முலை திரு வழுதி மகள் என பல திருநாமங்கள் உண்டு. மலையத்துவஜன் செய்த வேள்வி தீயிலிருந்து தோன்றிய பெண் குழந்தைதான் அன்னை மீனாட்சி. 3 மார்புகளுடன் தோன்றியவள் என்பதால் ஒரு கணம் மலையத்துவஜன் அவன் மனையாலும் கலங்கிய போது இவள் தன் கணவனை காணும் போது இவனின் 3வது மார்பகம் மறைந்துவிடும் என அசரீரி ஒலித்தது. இப்போது மதுரை நகரை அன்னை மீனாட்சியே அரசியாக இருந்து ஆட்சி செய்வதாக நம்பிக்கை. அதனால் தான் இங்குள்ள மக்கள் தங்களின் குறைகளை அன்னை மீனாட்சியிடம் சொன்னதும் அவள் உடனடியாக அதை தீர்த்து வைப்பதாக நம்பப்படுகிறது. மதுரைக்கு மீனாட்சியை அரசியாக செய்வித்தான் மன்னன். அன்னையும் திக் விஜயம் புறப்பட்டாள். பல திசைகளுக்கும் வெற்றி யாத்திரை போனவள் திருக்கைலாயத்திற்கு சென்றாள். அங்கு சிவனாரை கண்டதும் அவள் தன் பெண்மையை உணர்ந்து நாணமுற்றாள். அப்போது அவளின் 3வது மார்பகம் மறைந்தது. அதன் பின் சிவபெருமான் மதுரைக்கு சொக்கனாக எழுந்தருளி அம்மையை மனம் புரிந்து கொண்டார் என்கிறது தல வரலாறு. மீனாட்சி அம்மனை மனம் புரிவதற்காக ஈசன் திருமண கோலத்தில் வந்தமையால் சுந்தரேஸ்வரர் என்றும் சொக்கன் என்றும் அழைக்கப்படுகிறார். மீனாட்சி அம்மன் அரசியாக இருப்பதால் அவளுக்கான அபிஷேகங்களை பக்தர்கள் பார்க்க அனுமதி இல்லை. அலங்காரம் செய்த பிறகே பார்க்கலாம். இந்த தலத்தில் பிரசாதம் தாழம்பூ குங்குமம். இந்த குங்குமம் வேறு எங்கும் கிடைக்காது. இங்கு அருள்பாலிக்கும் மீனாட்சி அம்மனின் திருமேனி மரகதக்கல்லால் ஆனது என்கின்றார்கள். பச்சை திருமேனி, வலது கரத்தில் மலர், இடது கரம் லோலா அஸ்தம், வலது தோளில் பச்சை கிளி, இடது பக்கம் சாயக்கொண்டை, சின்னஞ்சிறுமியின் முகம் என எழில் கொஞ்சும் திருவடிவாக அருள் காட்சி தருகின்றாள் அன்னை மீனாட்சி. சொக்கநாதர் மீனாட்சி செய்த அற்புதங்கள். இந்த தலத்தில் நிகழ்ந்த அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணில் அடங்காதவை. கலியுகத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் மற்றும் ஸ்ரீ சிருங்கேரி சாரதா பீடம் ஆகியவற்றில் ஆஸ்தான வித்வானாக விளங்கிய மகான் தேசியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பார்வை இழந்து அவதிப்பட்டார். அவர் மீனாட்சி அம்பாளை நோக்கி 15 பாடல்கள் கொண்ட துதி ஒன்றை பாடினார். அன்னை அவரின் அருட்பாக்களில் மகிழ்ந்து பார்வை கிடைக்குமாறு
அருளினார். அன்று முதல் இந்த தலத்துக்கு வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அந்த பாடல்களை பாடி வேண்டினால் நல்ல சுகம் கிடைக்கும் என்பது இத்தலத்தின் நம்பிக்கை. அற்புதமான ஆயிரங்கால் மண்டபம். இந்த ஆலயத்தின் சிறப்புகள் சொல்லில் அடங்காதென என்றாலும் அவற்றில் மகுடமாக திகழக்கூடியது ஆயிரங்கால் மண்டபம். கலைக்களஞ்சியமாக திகழும் இந்த மண்டபத்தை சிற்பக் கலைக்கூடம் என்பதே பொருத்தம். மண்டபத்தில் நுழையும் இடத்திலேயே விதானத்தில் 60 தமிழ் வருடங்களை குறிக்கும் சக்கரம் காணப்படுகிறது. மண்டபத்தின் நாயகமாக நடராஜ பெருமான் காட்சி கொடுக்கின்றார். கையில் வாள் ஏந்தியபடி தீயவனுடன் போரிடும் சிவபெருமான் சிவலிங்கத்தின் மீது கால் வைத்தபடியே தனது கண்ணை தோண்டும் கண்ணப்பர், பிச்சாடனார், முன்னங்கால்களை தூக்கி பாயும் குதிரை மீதமர்ந்த வீரர், அருகில் நரியென்றும் காணப்படுவதால் அது நரியை பரியாக்கி பரியை நரியாக்கிய சிவபெருமான், அரிச்சந்திரன் சந்திரமதி, குரவன் குரத்தி, முப்புறம் எரித்த சிவனார், நாட்டியமாடும் வல்லப கணபதி, மயிலேறும் முருகர், பாணன் பாணி, மிருகநந்தையாக இருக்கும் அர்ஜுனன், தட்சனை வதம் செய்யும் வீரபத்ரர், ரதி மன்மதன், பீமன், புலிக்கால் முனிவர், கர்ணன், மோகினி, கையில் குழந்தையை ஏந்தியபடி கவலையுடன் நிற்கும் சந்திரமதி, முப்புறம் எரிக்கும் சிவனாரை அடையாளம் காட்டும்படியாக அவருடைய அம்பில் மகாவிஷ்ணு உருவமும் அம்பு நுனியில் அக்னியும் காணப்படுதல், கதாயுதத்தை உயர்த்தும் புலிக்கால் முனிவர் என அற்புதமான இறை வடிவங்கள் எல்லாம் சிலை ரூபங்களாக இங்கே காட்சி கொடுக்கின்றன. ஒவ்வொரு சிலையின் அழகும் நம் கருத்தை கவர்கிறது. மதுரை ஆயிரங்கால் மண்டப ஓவியங்கள். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தன் படைத்தலைவரை மதுரைக்கு அனுப்பினார். அவரைத் தொடர்ந்து விஸ்வநாத நாயக்கர் இங்கே வந்தார். இவரே மதுரையில் நாயக்கர் ஆட்சியை நிறுவியவர். இவருடைய தளபதியாக கிபி 1529 மதுரைக்கு வந்தவர்தான் அரியநாத முதலியார். விஸ்வநாத நாயக்கரில் இருந்து 2ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கர் வரை 4 அரசர்களுக்கு தளவாயாகவும் அமைச்சராகவும் சுமார் 71 வருடங்கள் பணியாற்றி அரியநாதர் கோயில் பணிகள், மத நல்லிணக்கண பணிகள், சமூக பணிகள் என பற்பல தலங்களிலும் செயல்பட்டவர். இந்த அரியநாதர் தான் ஆயிரங்கால் மண்டபத்தை கட்டுவித்தார். இந்த மண்டபத்தில் குதிரை மீது அமர்ந்திருக்கும் வீரரின் சிலை இவருடையது என்கிறார்கள். சொக்கராவுத்தர் என்றும் இந்த சிலை அழைக்கப்படும். கற்சிலைகளை தவிர்த்து ஆயிரங்கால் மண்டபத்தில் இறைவன் இறைவியின் செப்பு திருமேனிகள் கண்ணாடி பேழைகளில் வைக்கப்பட்டுள்ளன. பெரிய பெரிய பலகைகளில் நாயக்கர் கால லோபஷி ஓவியங்களாக திருவிளையாடல் புராண காட்சிகள் தீட்டப்பட்டுள்ளது. அதிசயங்கள் பல கண்ட பொற்றாமரை குளம். பிரித்திராசுரன் எனும் அரக்கனை வேகேந்திரன் போரில் கொன்றான். அதனால் அவனுக்கு ஏற்பட்ட பாவம் நீங்க சிவத்தலங்களாக சென்று தரிசனம் செய்வதுதான். எங்கும் தீராத பாவம் தென் தமிழ்நாட்டில் கடம்பவனத்தை அடைந்தவுடனேயே விலகுவதை உணர்ந்தான். அங்கு சுயம்புவாக நின்ற சிவலிங்கத்தை கண்டான். இறைவனாரே தனது பாவத்தை தீர்த்தவர் என்பதை புரிந்து கொண்டு சிவலிங்க பூஜை செய்வதற்கு மலர்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தான். அதுவும் தங்க மலர்களை கொண்டு அர்ச்சித்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினான். அவன் நினைத்த மாத்திரத்தில் அந்த குளத்தில் தங்கத் தாமரைகள் தோன்றின. தங்கத் தாமரைகள் தோன்றியதால் அது பொற்றாமரை குளம் எனப்பட்டது. தேவலோகத்தைச் சேர்ந்த ஐராவத யானை பொற்றாமரை குளத்தில் நீராடி இறைவனை வணங்கி சாபம் நீங்க பெற்று தன் சுய உருவை மீட்டு கொண்டு தேவலோகம் சென்றது. மீன்களே இல்லாத குளம். ஆற்றங்கரையில் தமம் செய்து வேதம் போதிய முனிவர்களை கண்டும் அவர்கள் ஓதிய சிவஞாமத்தை கேட்டும் ஒரு நாரை நல்ல புத்தி கொண்டது. ஆற்றில் சில மீன்களை இரையாக கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தும் முனிவர்கள் நீராடிய தருணத்தில் அவர்களின் திருமேனியில் குதித்து விளையாடியவை என்பதால் அவற்றை பிடிக்காமல் விட்டுவிட்டது. முனிவர்களுடனே மதுரை வந்தது.
அவர்கள் பொற்றாமரை குளத்தருகில் இருந்தபோதும் குளத்தின் மீன்களை பிடிப்பது பாவம் என்று கருதி உண்ணாமலேயே இருந்து சிவநெறியில் பிறழாது வாழ்ந்த அந்த நாரைக்கு இறைவன் முக்தி கொடுத்த தலமும் இதுவே. இந்த தலத்தில் மீன்கள் இருந்தும் அவற்றை நாரைகள் தன் இயல்பில் பிடித்துவிட்டால் கூட அவற்றுக்கு பாவம் வந்து சேருமே என்று பொற்றாமரை குளத்தில் மீன்களே இல்லாமல் செய்துவிட்டாராம் ஈசன். தர்மிக்கு பொன் தர ஈசன் செய்த திருவிளையாடலில் நக்கீரன் நெற்றிக்கண்ணின் வெப்பம் தாழாமல் வந்து வீழ்ந்த இடம் இந்த பொற்றாமரை குளம்தான். இப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் சிறப்புகள் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.